முதல்வர் விஜய் கர்நாடகா செல்லக்கூடாது என்று விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். முதல்வர் விஜய் கர்நாடகா சென்றால் அம்மாநில முதல்வர் சிவகுமாரை அழைத்து வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கர்நாடக முதல்வர் சிவகுமாரை அழைத்து வந்து தமிழக வறட்சியை காண்பிக்க வேண்டும் என்றும் PR பாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்லக்கூடாது என்று விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்ல உள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்லக்கூடாது என்று விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் காவிரி குறித்து கர்நாடகாவோடு பேச்சுவார்த்தை நடப்பதை ஏற்க மாட்டோம். அப்படி பேச்சுவார்த்தைக்கு செல்வாரையானால் கர்நாடக தமிழர்களுக்கு யார் பொறுப்பேற்பது? அப்படி திரும்பும் போது அவர் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரை அழைத்து வந்து காவிரி டெல்டா பாசன பகுதிகளை காண்பிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வாரா என்கிற உத்தரவாதத்தை எல்லாம் தமிழக விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக அறிக்கை மூலமாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தும். எந்த சூழ்நிலையிலும் காவிரி குறித்து கர்நாடகாவோடு பேச்சுவார்த்தை நடப்பதை ஏற்க மாட்டோம். அப்படி பேச்சுவார்த்தைக்கு செல்வாரையானால் கர்நாடக தமிழர்களுக்கு யார் பொறுப்பேற்பது? அப்படி திரும்பும் போது அவர் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரை அழைத்து வந்து காவிரி டெல்டா பாசன பகுதிகளை காண்பிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வாரா என்கிற உத்தரவாதத்தை எல்லாம் தமிழக விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக அறிக்கை மூலமாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தும். முதலமைச்சர் விஜய் கர்நாடகா சென்றால் அம்மாநில முதல்வர் சிவகுமாரை அழைத்து வர வேண்டும் என்று விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். கர்நாடக முதல்வர் சிவகுமாரை அழைத்து வந்து தமிழகத்தின் வறட்சியை காண்பிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வதை ஏற்க முடியாது என்றும் விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்திருக்கிறார்.